கஷ்டம், ஒன்றுமே செஞ்சு கொள்ளையலாம். நபி மார்க்கத்தை சொல்றார், சொல்லக்குள்ள பெரிய துன்பமும் சோதனையும் பிரச்சனைகளும். யாருக்கிட்ட பேத்தி இதை சொல்லுவோம்? சொந்தக்காரர்கள் யாருமே இல்லை. அப்பதான் யோசிச்சாங்க, பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு தாயிஃப். தாயிஃப்ல சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட போய் நான் உதவி தேடுவோம் என்று ரசூலுல்லாஹ் அவருடைய வளர்ப்பு மகனாகிய ஸைத் இப்னு ஹாரிஸா என்கின்ற அந்த சஹாபியோட சின்ன பொடிய நேரம் அவரை கூட்டிக்கொண்டு தாயிஃபுக்கு வாரான். கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தூரம் ரசூலுல்லாஹ் நடந்து வாரான். இப்ப நீங்க பஸ்ல போனா 2 hour தூரம் பஸ்ல போகும். நடந்து வாரார், தாயிஃபுக்கு வருகிறார். ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு வந்த வரலாறு நிறைய படிச்சிருப்பீங்க. ஈமணிவாட பாட்டும் இருக்குது. தாயிஃப் நகரத்து வீதியிலே எங்கள் தாஹா ரசூல் நடக்கையிலே இந்த ஒரு பாட்டம் இருப்பேன். அதுல அவர் அழுதழுதான் பாடுவார். தாயிஃபுக்கு வர ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு வந்து என்ன செய்யறார்? உதவி கேட்கிறார். தாயிஃபுக்கு வந்து பார்த்தா தாயிஃப்ல யாரு தலைவர்கள் என்று கண்டுபிடிச்சு 3 பேரோட பேரை கண்டுபிடிச்சு அவங்கள பேசி சந்திக்கிறாங்க. அவங்களோட வீட்டுல மஸ்ரூத், நான் நினைக்கிறேன் மஸ்ரூத், இன்னொன்று அப்துயாலீல், இன்னும் ஒரு நபர். இந்த 3 பேரையும் ஒரு இடத்துல எடுத்து ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்றான். நான் அல்லாஹ்வுடைய நபி, நான் நல்ல தேவ வந்திருக்கிறேன், நான் மனிதர்கள் வழிகட்டிலிருந்து ஒளியின் பக்கம் அழைக்கிறேன், அல்லாஹ் தாலா எனக்கு குர்ஆனை தாரான், குர்ஆன்ல நேர் வழி இருக்குது, இப்படி இஸ்லாத்தை எடுத்து சொல்றான். மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த இந்த 3 பேரும் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்க நல்ல ஒரு முடிவு தருவாங்க. என்ற ஹதீஜாவுக்கு பின்னால, அபூ தாலிபுக்கு பின்னால யாருமே இல்லாத சந்தர்ப்பத்துல இவர்கள் சரி எனக்கு உதவி செய்வார்கள், நல்ல வார்த்தை சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார்? அல்லாஹ்க்கு ஒன்றை தவிர வேற யாரும் கிடைக்கல நபியாக அனுப்புறதுக்கு பெஸ்ட் வார்த்தை. உங்களை தவிர வேற யாருமே கிடைக்கல அல்லாஹ்வுக்கு நபியாக அனுப்புறதுக்கு கேட்டார். இன்னொருத்தர் சொன்னாரு, இதுக்கங்களை நீங்க பேசினா உங்களுக்கு அடிப்பீங்க, இதுக்கங்களை நீங்க நபி என்று சொன்னா நான் அடிப்பேன், பேச மாட்டேன். 3வது என்ன சொன்னார்? அப்படித்தான் அல்லாஹ் அவங்கள நபி என்று உண்மை என்று இருந்தா நான் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? நேர காபாக்கு வந்து காபாவுடைய புடவை கிழித்தெறிவேன் என்றார். ரசூலுல்லாஹ் முயற்சி செய்யறாங்க, உள்ள கவலையோட முயற்சி செய்யறாங்க. அவங்க எதிர்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு கோரிக்கை கேட்டாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள ஏலாட்டி உங்களுக்கு, நான் நபி என்று உங்களோட உள்ளத்துல வரலாட்டி ஒரு உதவி செய்யுங்க. உண்டு, என்ன செய்யுங்கண்டா, நீங்க என்ன எதிர்க்கிறன்றதை வெளியில காட்டாதீங்க, நீங்க எனக்கு விருப்பம் இல்லைன்றதை வெளியில சொல்லாதீங்க, உங்களோட எதிர்ப்பை வெளியில காட்டாம மௌனமாக இருந்துக்கோங்க, நான் பேசிடுறேன். ரசூலுல்லாஹ்வோட கடைசி கோரிக்கை, உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லை, நான் நபி என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று இருந்தால் நீங்க இப்ப பேசின வார்த்தைகளை நீங்க வெளியில பேசிடாதீங்க. பேசினா எனக்கு அடிப்பாங்க, எனக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. மக்கா வாசிகளை கேள்விப்பட்ட அங்க பைத்தும் இவருக்கு அடியாம், அங்க பைத்தும் சப்போர்ட் இல்லையாம், எனக்கு எதிர்ப்பு இன்னும் கூடும், ஈக்கிற கவலையை தாங்கிக் கொள்ளலாது. நான் தேடி வந்த உதவியின் இடத்துல எனக்கு தோல்வி இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது கூட என்னால தாங்கல, பேசாம என்ன விட்டுருங்கன்னா செஞ்சாங்களா? அப்படி இல்லை. எழுப்பினாங்க, ஊரை கூட்டினாங்க, சின்ன பிள்ளைகளை சஃபாக வச்சாங்க, ரோட்ல வச்சு கல்லையும் கம்பையும் இதையும் கொடுத்து இந்த போரார் இவருக்கு அடி என்றார். இவர் ஒரு பொய்யரண்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோட்ல நடக்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் தாறுமாறாக அடி. ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்றார், நான் முன்னால பாயிறேன், பின்னால பாயிறேன், வலதுக்கு வாரேன், இடதுக்கு வாரேன், ரசூலுல்லாஹ் எனக்கு எவ்வளவுதான் தாங்கினான், அங்களை கல்லுவாரினெல்லாம் நான் முன்னுக்கு பாயிறேன், என்னையும் மீறி ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கும் மேலுக்கும் கல்லு படுது, தலையில பட்ட கல்லு ரத்தம் வடிஞ்சு உடம்பு முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய ரத்தம். ஸைத் இப்னு ஹாரிஸா சொல்றார், ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 8 நடக்க முடியாத ஒரு நிலையில வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தலை சுத்து ஒரு தோட்டத்துல உட்கார்ந்தாரு, ஒரு மர அடியில உட்கார்ந்து பிஸ்மில்லான்னு உட்கார்ந்தாரு. அதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்கல. உட்கார்ந்து ரொம்ப கவலை, கடுமையான கவலை. அந்த தோட்டம் வந்து ஒரு காஃபிருடைய தோட்டம், மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு காஃபிருடைய தோட்டம். அந்த தோட்டத்தில் உட்கார்ந்த உடனே அந்த காஃபிர்கள் ஏற்கனவே அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மக்கால எதிர்த்து கொண்டிருந்த ஆட்கள் தான். இவங்க அந்த தோட்டத்துல மூலையில இருந்து கொண்டு ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. தாயிஃபுக்கு வந்தாரு, தாயிஃபிலே மடிபட்டாரு, இப்ப எங்கட தோட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்துல 2 சகோதரமார் பேசிக்கொண்டாங்க. பாவம், அங்கே மேலா இங்கே மேலா, அங்கே மடி இங்கே மடி, ரத்தம் வடி இது ரசூலுல்லாஹ்வோட மேல. ஒரு மரத்துல சாஞ்சார்.
அந்த நேரத்துல அவங்களுக்கு கூட கருணை வந்தது. அப்ப அந்த தோட்டத்துல வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க ஒரு பொடியன், அத்தாஸ் என்கிற ஒரு பொடியன். அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த தோட்டத்துல மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மனுஷன், அவருக்கு இந்த திராட்சை கொலை, கிரேப்ஸ் கொலையாண்ட கொடுத்து சொன்னாங்க, இதை அவருக்கு கூட தின்றது பாவம். அடிக்கிறாங்க இந்த ஒரு ஆட்கள். அவர் அந்த ஈச்சப்பழ தட்டை எடுத்துக்கணும், அதாவது அந்த கிரேப்ஸ் தட்டை எடுத்துக்கொண்டு போய் ரசூலுல்லா கொடுத்தாங்க. ரசூலுல்லா எடுத்து ஒரு திராட்சை எடுத்து பிஸ்மில்லான்னு வாயில போட்டார். அந்த பிஸ்மில்லான்னு சொன்ன வார்த்தை அத்தாஸுடைய காதுல கேட்டது. அந்த அத்தாஸ் சொல்றார், அந்த ரசூலுல்லா பார்த்து சொல்றாங்க, நீங்க சொன்ன இந்த வார்த்தையை மறுக சொல்லுங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, நான் பிஸ்மில்லா சொன்னேனே. அப்ப அத்தாஸ் கேட்கிறார், நீங்க எங்குள்ள ஆள்? இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி தெரியும்? இது நபிமார்களை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்களே. அத்தாஸ் சொல்றார், இது நபிமார்கள் சொல்ல வார்த்தையே. திருப்பி ரசூலுல்லா கேட்கிறாங்க, நீ எங்க ஊர்? அப்ப அவர் சொல்றாரு, நான் நைனுவா என்ற ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். நைனுவா என்றது ஈராக்ல ஒரு ஊர், இன்னும் இருக்கு அந்த ஊர், ஈராக்ல ஒரு ஊர் அது நைனுவா. ரசூலுல்லா சொல்றாங்க, நைனுவா? அது யூனுஸ் இப்னு மத்தே, என்னுடைய சகோதரர் யூனுஸ் வாழ்ந்த ஊருன்னா. அவனுக்கு ஆச்சரியம், யூனுஸ் நபி வாழ்ந்த ஊரும் யூனுஸ் நபியையும் பற்றி இவருக்கு யாரு சொன்னது? அப்ப சொல்றார், உங்களுக்கு யூனுஸை பத்தி எப்படி தெரியும்? அப்ப ரசூலுல்லா சொன்னாங்க, நாங்கெல்லாம் நபிமார்கள், அவர் நபித்துவம் கிடைச்சவர், நாங்கெல்லாம் சகோதரர்கள் என்று ரசூலுல்லா சொன்ன பொழுது அத்தாஸ் என்பவர் இஸ்லாத்துக்கு வந்ததாக வரலாறு இருக்கு. ரசூலுல்லா அந்த பேரிச்ச, அதாவது அந்த கிரேப்ஸ்ல உண்ட சாப்பிட்டுட்டு வள்ளி தாங்க முடியாம ரசூலுல்லா கையை சத்தினார். சத்தி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம இலைக்க அஷ்கு துஃப குவதி, யா அல்லாஹ், என்னுடைய பலகீனத்தை நான் உன்கிட்ட முறைப்பாடு செய்கிறேன். ஒகில்லத் ஹீலதி, யா அல்லாஹ், இந்த பிரச்சாரத்தில், இந்த மார்க்கத்தை சொல்ற விஷயத்துல நான் சரியாக செல்லலையோ, அதுக்காக வேண்டி நான் அடுபடுகிறேனோ, அதுக்காக வேண்டி நான் துன்பத்தை சந்திக்கிறேனோ என்று எனக்கு பயமாயிக்கியா அல்லாஹ். ஏந்த பலகீனத்தால நான் இந்த துன்பங்களை அடைகிறேனோ என்று எனக்கு பயமா இருக்கு. வஹவானி அலன்னாசி யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமுள்ள நாயனே, என்னோட நீ இரக்கப்படு. அன்த ரப்பி இலா மன் தகிலுனி இலா பஈதின் யதஜஹமுனி அம் இலா அதுவின் மல்லக்தஹு அம்ரி. ரசூலுல்லாஹ் துஆல கேட்டாங்க, நீ என்னோட கோபம் இல்லை என்றிருந்தால், உன்னுடைய கோபத்தின் காரணமாக, நீ என்னோடு பட்ட கோபத்தின் காரணமாகத்தான் எனக்கு இந்த துன்பம் என்றிருந்தால், யா அல்லாஹ், நீ என்னோட கோபப்படுறாங்க. உலகத்துல நான் வேண்டி ஒரு துன்பத்தையும் சிரமத்தையும் நான் தாங்குறேன், ஓண்ட கோபத்தினால தாங்கிறேன். நீ கோபப்பற்றாத என்னோட, நான் வேண்டியத்தை தாங்குறேன், வேண்டியவர்கள் எதையும் செய்ய. ஆனா ஒன்று மட்டும் நான் பயம், இந்த சோதனைகள் உன்னுடைய கோபத்தின் காரணமாக எனக்கு தாரையாக இருந்தால், யா அல்லாஹ், என்னோட நீ கோபப்பற்றாத. நீ கோபம் இல்லை என்றால் இது கங்கிட்டு வரக்கூடிய துன்பத்தையும் நான் தாங்க தயார் என்று ரசூலுல்லாஹ் துஆவை முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபரஃபஅது ரஸி, என்ற தலையை ஒசத்தினேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறக்கைகளை விரிச்ச நிலையில நிற்கிறார். ஒரு துன்பம் வார நேரத்துல ஒரு முஃமின் சரியான ஒரு இடத்துல நின்றா அல்லாஹ்வுடைய உதவி வித்தியாசமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி சொன்னார், யா முஹம்மதே, இதோ என்னோட வந்திருக்கிறார் ஒரு மலக்கு, உங்களுக்கு சலாம் சொல்றார். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு சலாம். இவர்தான் அல்லாஹு தஆலா இவரை படைச்சது காரணம். இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு மலைகளுக்கும் இவர் தான் பொறுப்பு. உலகத்துல படைக்கப்பட்டிருக்க எல்லா மலைகளையும் இயக்கிறவது இவர் தான். அது உஷும்புறதும், அது போறதும், வாரதும், அது உருவாகிறதும் இவர் தான் அதுக்கு பொறுப்பு. இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த தாயிஃப் வாசிகளை, இந்த மக்கா வாசிகளை 2 மலைகளுக்கு இடையில நெசுக்கி அடிச்சு போடும். உங்களுக்கு செஞ்ச வேலைக்கு மக்கா வாசிகளையும் தாயிஃப் வாசிகளையும் சேர்த்து 2 மலைகள். இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னால், ஒரு சைக்கிளை நீங்க செஞ்சால், அல்லாஹு தஆலா இந்த கூட்டத்தை இப்ப அழிச்சு நெசுக்கி போட்டுருவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ்வோட கருணையை பாருங்க. நான் இதை தாங்குறேன், எதை அடிக்கட்டும், என்ன ஒதுக்கட்டும், நான் இதை தாங்குறேன். இவர்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வருவார்கள்,
அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஹிதாயத் நசீபாக்குவான். இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களின் பிச்சலத்தில் பிள்ளைகளுக்கு பின்னால் சமுதாயம் கொண்டு வரும். அவர்களை அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை ஏற்றவர்களாக, என்னை ஏற்றவர்களாக, தௌஹீதை ஏற்றவர்களாக, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் வரும். அதை நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு சிரமத்துக்கு மேலால் தாங்கினது இந்த மார்க்கம் எல்லாருக்கும் போய் சேரணும்ன்றதுக்காக.